Hi, this is Dr. Udayanila, your internal medicine consultant at Meridian Hospital. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது is about a new viral outbreak in India called Chandipura virus. It is a viral infection. So, like any other viral infection, இது ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு ஒரு ஃபீவர், தலைவலி, உடம்பு வலி இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். சின்ஸ் இது மகாராஷ்டிராவில் சந்திபுரான்ற இடத்துல ஃபர்ஸ்ட் ஐசோலேட் பண்ணதுனால இட் இஸ் நேம்ட் ஆஃப்டர் தட் வில்லேஜ். ஸோ இட் இஸ் கால்ட் சந்திபுரா வைரஸ். ஸோ யார் லைக் மோர் ப்ரோன், யாருக்கு இது ஆபத்தா முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் வந்தால் அது ஃப்ளேர் அப் ஆகி கொஞ்சம் சீரியஸ் இல்னஸாக முடியறதுக்கு நிறைய சான்சஸ் ஆர் தேர். இது டைரக்ட் கான்டாக்ட், ட்ராப்லெட்ஸ், ரெஸ்பிரேட்டரி ட்ராப்லெட்ஸோ இல்லை தொடுறதுனாலேயோ அப்படி ஸ்ப்ரெட் ஆக போகிறதில்ல. மணல் பூச்சி, அதாவது சாண்ட் ஃப்ளைஸ் அப்படிங்கிறது இன்ஃபெக்டட் பர்சனை கடிச்சு திரும்ப இன்னொரு பர்சனை கடிக்கிறதுனால மட்டும்தான் இந்த இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகும். பட் சாண்ட் ஃப்ளைஸ், அதாவது மணல் பூச்சியை தாண்டி மஸ்கிட்டோ, கொசு அண்ட் டிக்ஸ் மூலமாவும் இது ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ டெங்கு, சிக்கன்குனியா இந்த மாதிரி கொசு மூலயமா வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன ப்ரிவென்டிவ் மெஷர்ஸோ அதை தான் நம்ம இதுக்கும் ஃபாலோ பண்ணணும். லைக் மஸ்கிட்டோ ரெப்பலன்ஸ், இன்செக்ட் ரெப்பலன்ஸ் யூஸ் பண்ணலாம். ரெய்னி சீசனில் ஃபுல் ஸ்லீவ்ஸ் யூஸ் பண்ணலாம். கொசு கடிக்காமல், லைக் மணல் பூச்சி அந்த கடிக்கிறத அவாய்ட் பண்ணுறதுக்கு மஸ்கிட்டோ நெட்ஸு, அதுக்கப்புறம் விண்டோஸில் நெட்ஸு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். உங்கள் வீட்டில் பெட்ஸ், அனிமல்ஸ் இருந்ததுன்னா அதுக்குமே லைக் யூ ஷுட் ப்ரிவெண்ட் இட் ஃப்ரம் கெட்டிங் பிட்டன் பை தி இன்செக்ட்ஸ். அண்ட் ஹைஜீன், என்விரான்மெண்ட்டில் நீங்கள் உங்களுக்கு சுற்றி இருக்கிற இடத்துல தண்ணி தேங்காமல் அதில் பூச்சிகள், கொசுக்கள் முட்டையிடாமல் பார்த்துக்கணும். ஸோ வென் டு கம் டு தி ஹாஸ்பிட்டல். திடீர்னு ஒரு காய்ச்சல், உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கு திடீர்னு காய்ச்சல் வருது. அந்த காய்ச்சல் கொஞ்சம் ஹை கிரேடாக இருக்குது, 101, 102, 103 இந்த மாதிரி இருக்குது. ரொம்ப தலைவலி சொல்கிறாங்க, தூங்கிட்டே இருக்காங்க, ஒழுங்காக சாப்பாடு எடுத்துக்க மாட்டுறாங்க, சுயநினைவே கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, வலிப்பு ஏற்படுது. இந்த மாதிரி எந்த தொந்தரவுகள் இருந்தாலும் உடனே ஹாஸ்பிட்டல் வரணும். பிகாஸ் லைக் எனி அதர் வைரல் இன்ஃபெக்ஷன், இது காய்ச்சல், தலைவலி இப்படின்னு ஆரம்பித்தாலும் திஸ் வைரஸ் கேன் காஸ் என்கெஃபலைட்டிஸ், அதாவது மூளை காய்ச்சல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வைரஸ் இது. அதனால் இந்த மாதிரி தொந்தரவுகள் எது இருந்தாலும் உடனே நீங்கள் ஹாஸ்பிட்டல் கண்டிப்பாக வந்துடணும். ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கப்புறம் பிளட் டெஸ்ட்டில் சிராலஜி, அதாவது எலிசா, ஐஜிஎம் இல்லை உங்களுக்கு பிசிஆர், அது மூலயமா டெஸ்ட் பண்ணி இந்த இன்ஃபெக்ஷனை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, தேர் இஸ் நோ ஸ்பெசிஃபிக் ஆன்டிவைரல், இதை கரெக்டாக ட்ரீட் பண்ணுறதுக்கு இதுதான் மருந்து அப்படின்னு எதுவும் கிடையாது. ஜஸ்ட் சிம்டமேட்டிக் மேனேஜ்மெண்ட் தான். உங்களோட ஃபீவர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, உங்களோட மற்ற சிம்டம்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கான மேனேஜ்மெண்ட் தான் இதுக்கான ட்ரீட்மெண்ட்டே. ஸோ டு சம்மிட் அப், உங்கள் குழந்தைங்களுக்கு ஹை கிரேட் ஃபீவர் வருது, ரொம்ப தூங்கிட்டே இருக்காங்க, சுயநினைவு கம்மியாக இருக்குது, வலிப்பு, இந்த மாதிரி எந்த தொந்தரவுகள் இருந்தாலும் உடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்துருங்க. முடிஞ்சளவு கொசுக்கடி, மணல் பூச்சியிலிருந்து கடி இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுக்கணுமோ எடுங்க. தேங்க்யூ.